ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது ஒருவர் தன்னுடைய காலணியை எடுத்து வீசி இருக்கிறார். அவர் அப்படி வீசும்போது அவர் சொன்ன விஷயம், சனாதன தர்மத்தை அவமதிப்பதை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று கூறிக்கொண்டே தன்னுடைய காலணியை அவர் ஒரு வழக்கறிஞர் ராஜேஷ் கிஷோர் என்ற வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் மீது காலணியை வீசுகிறார். இந்தியாவினுடைய 18வது தலைமை நீதிபதி BR கவாய் பல முக்கியமான தீர்ப்புகளில் பெரும் பங்காற்றிய ஒரு முக்கியமான நீதிபதி. இந்தியாவினுடைய அதிகளாவிய அதிகாரங்கள் படைத்த ஒரு பதவி இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி பதவி. அந்த பதவியில் இருக்கும் ஒருவருக்கு இந்த நிலைமை ஏன் நடந்தது என்றுதான் பார்க்க போகிறோம். மத்திய பிரதேசத்தில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அறியக்கூடிய கஜுராஹோ கோயில் அமைந்திருக்கிறது. அந்த கஜுராஹோ கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய ஜவாரி அப்படின்ற இடத்துல, ஜவாரி கோயிலில் விஷ்ணு சிலை ஒன்று ஏற்கனவே இருந்தது, அது இப்போ அகற்றப்பட்டிருக்கு, உடைஞ்சிருக்கு, மீண்டும் அதை நிறுவனம் அப்படின்னு சொல்லி ஒருவர் மனு போடுகிறார். ராகேஷ் தலால் என்பவர் ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறார். இந்த பொதுநல வழக்கை நீதிபதி BR கவாய் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீதிபதி BR கவாய், நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகிய அமர்வு கடந்த 16ஆம் தேதி இதை விசாரிக்கிறாங்க. அப்போ தலைமை நீதிபதி BR கவாய் என்ன சொல்றாரு அப்படின்னா, சுய விளம்பர நோக்கத்துல இந்த வழக்கை நீங்க தொடர்ந்து இருக்கிறீங்க. மனுதாரராகிய நீங்கள் விஷ்ணுவுடைய தீவிர பக்தரா வேணா இருக்கலாம், நீங்க நேரடியா விஷ்ணுவிடம் போய் பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த இடம் ASI கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அதனால் மனுவை தள்ளுபடி செய்கிறோம் என்று அவர் உத்தரவிடுகிறார். ASI அப்படின்னா தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் அந்த இடம் இருக்கு. யுனெஸ்கோ பாரம்பரியமிக்க இடம் கஜுராஹோ கோயில். அந்த இடத்துல ஜவாரியில் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு சிலையை அகற்றுறது, அங்க ஏற்கனவே அகற்றிட்டாங்க, அதை மறுபடியும் நிறுவனம் அப்படின்னு சொல்றது, இது ஒரு சுய விளம்பரமான ஒரு வழக்கு. இதை எதுக்கு தாக்கல் செய்றீங்க? நீங்க விஷ்ணு பக்தரா இருந்தா அவர்கிட்ட போய் முறையிடுங்க, பிரார்த்தனை செய்யுங்க, தியானம் பண்ணுங்க, இதெல்லாம் விசாரிக்க முடியாது, இது ஒரு விளம்பர வழக்கு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி பண்றாரு. அந்த மனுவை முழுக்க தள்ளுபடி பண்றாங்க. இந்த கஜுராஹோ கோயில் அப்படின்றது சமூக, ஆன்மீக, காமம் சார்ந்த சிற்பங்களுக்காக உலக புகழ் பெற்ற ஒரு இடம். அதுல மனித வாழ்க்கையினுடைய 4 ஆசாரங்கள் என்று அறியப்படக்கூடிய தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் ஆகியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய இந்த சிற்பங்கள் இந்த இடத்துல காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல இந்த காம காட்சிகளை உணர்த்தக்கூடிய சிற்பங்கள் வெகு குறைவு, ஒரு சிறிய பகுதி தான். பெரும்பாலானவை தெய்வ வழிபாடு, இசை, நடனம், மனித வாழ்க்கை ஆகியவற்றை குறித்த ஒரு சிற்பங்கள் அடங்கிய பகுதி தான் அந்த கஜுராஹோ கோயில். அதனாலதான் அது உலக புகழ் பெற்ற ஒரு ஸ்தலமா இருக்கு. இந்த இடத்துல ஒரு சுய விளம்பரத்துக்காக நீங்க இந்த வழக்கை தொடுக்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொன்னதுக்காக பல நாட்களாக, கடந்த 16ஆம் தேதி, செப்டம்பர் 16ஆம் தேதி இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து சோசியல் மீடியால BR கவாய் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. சனாதன தர்மத்தை இந்த ஜட்ஜ் எதிர்க்கிறாரு, அவர் மறைமுகமா வேற விஷயத்த சொல்ல முற்படுறார் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல அவர் சொல்றாரு. ஆனா ஜட்ஜ் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு, செருப்பை தூக்கி வீசும்போது கூட இல்ல இதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க, மற்ற வேலைகளை பாருங்க, இதெல்லாம் எனக்கு எல்லா மதமும் எனக்கு ஒண்ணுதான், நான் எந்த மதத்தையும் குறைத்து மதிப்பிடவில்லை அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ சனாதனத்துக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடியவங்க மிகுந்த கோபத்துக்கு உள்ளாகிறாங்க. எப்படி ஒரு தலைமை நீதிபதி மேல இந்த வார்த்தையை பயன்படுத்தி, சனாதனத்தை பயன்படுத்தி செருப்பு வீச முடியும், ஷூவை கழட்டி எப்படி வீச முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இந்தியாவினுடைய 18வது தலைமை நீதிபதியா அவரு இப்ப பதவியில் இருக்கிறாரு. அடுத்த மாதம் அவர் அவருடைய பதவி முடிவுக்கும் வருது. பல முக்கிய வழக்குகள், முக்கியமா இந்த புல்டோசர் நீதி வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு சொல்லுவாங்க. பாஜக ஆளக்கூடிய மாநிலம், குறிப்பா யோகி ஆதித்யநாத் இருக்கக்கூடிய மாநிலத்துல அவர் யாராவது தப்பு செஞ்சா புல்டோசர் வச்சு அவங்க வீட்டை இடிக்கிறது யூபியில். அப்படி இருக்கும்போது வீட்டை இடிச்சிட்டா அது ஒரு மிகப்பெரிய அநீதி, ஒருவர் செய்த தவறுக்காக எப்படி வீட்டை இடிக்க முடியும்னு சொல்லி, இது அந்த மாதிரி இடிச்சா எந்த அதிகாரி இடிக்கிறாங்களோ அவங்களுடைய சம்பளத்திலேயே பணத்தை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அதிரடி தீர்ப்பை அவர் கொடுக்கிறாரு. அந்த தீர்ப்பு தான் தனக்கு மனநிறைவான ஒரு தீர்ப்பு அப்படின்றதையும் அவர் சொல்றார். எலக்ட்ரல் பாண்ட் சம்பந்தமா, எலக்ட்ரல் பாண்ட் அநீதிக்கு வழிவகுக்கும், தேர்தல் நடைமுறைகளில் எலக்ட்ரல் பாண்ட் தவறு அப்படின்னு 2024 சொன்னதும் அவர் தான். ஜம்மு காஷ்மீருடைய ஆர்டிகல் 370 ரத்து செஞ்சிருந்தாங்க. அதுல அவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருந்துச்சு. இடஒதுக்கீட்டில் SC/STக்கு துணை பிரிவை கொண்டு வரலாம் அப்படின்றதும் அவர் கொண்டு வந்ததுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நீதிபதி.
இப்படி பல முக்கிய வழக்குகள், பல அதிரடி தீர்ப்புகளை கொடுத்த தலைமை நீதிபதி BR கவாய் மீது இந்த காலணி வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பா இந்த 18 நீதிபதிகள்ல 2 பேர் தான் தலித் நீதிபதிகள். கேரளாவை சார்ந்த KG பாலகிருஷ்ணன் என்பவர், அவர் 2007 இருந்து 2010 வரைக்கும் நீதிபதியா இருந்தார். இப்ப இருக்கக்கூடிய BR கவாயும் ஒரு தலித் CJI தான், மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவர். இப்போ இந்த சனாதன பிரச்சனையை கையில் எடுத்து அவர் சொன்ன இந்த விஷயத்துக்காக, இது ஒரு சுய விளம்பரத்துக்காக இந்த வழக்கை எடுத்துட்டு வராதீங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக, அது மட்டும் இல்ல விஷ்ணு கிட்ட நேரடியா போய் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினாலையும் அந்த ராஜேஷ் கிஷோர் அப்படின்ற வக்கீல் அவர் மேல காலணியை வீசி இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது.